Dear students, இப்போ example number 11.40 second substitution பார்க்கலாம். 5 mark questions, listen carefully. So given question integral I எடுத்துக்கிறேன். I is equal to integral x plus 1 divided by x square plus minus 3x plus 1 dx இருக்கு. ஓகே, இப்போ இந்த question உடைய numerator இருக்கு இல்லையா, அதாவது x plus 1 அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, நோட் x plus 1 இந்த numerator எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா a into differentiation of the denominator x square minus 3x plus 1 plus b க்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது x plus 1ங்கிறத a into இந்த denominator டிஃபரன்ஷியேட் பண்ணா x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x minus 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 3 plus b க்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதா? அப்போ இந்த நியூமரேட்டர் இந்த ஃபார்மேட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். See, on compare பண்ணி பார்க்கும்போது x plus 1 is equal to a into உள்ள மல்டிப்ளை பண்ணா 2x அப்போ 2ax minus 3a plus b அப்படி சொல்லி கிடைக்குது. அதாவது இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி இதே அதையும் மல்டிப்ளை பண்ணா அப்போ coefficient of x coefficient of x மட்டும் கம்பேர் பண்ணனா x உடைய கோஎஃபிஷியன்ட் இங்க 1 இருக்கா is equal to x உடைய கோஎஃபிஷியன்ட் 2a இருக்கா 2a, therefore a உடைய வேல்யூ 1/2 அப்படி சொல்லி நமக்கு கிடைச்சிருது. அதே மாதிரி கான்ஸ்டன்ட்டை நம்ம ஈக்குவேட் பண்ணனா இங்க கான்ஸ்டன்ட் வேல்யூ 1 இருக்கா is equal to இங்க கான்ஸ்டன்ட் வேல்யூ -3a plus b, அதாவது 1 equal to -3 into a உடைய வேல்யூ என்ன 1/2 plus b க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ 1 equal to -3/2 plus b. அப்போ இந்த -3/2 இருந்துச்சுன்னா 1 plus 3/2 equal to b. இப்போ b உடைய வேல்யூ 1 2 2 2 plus 3 is 5 5/2 னு கிடைக்குது வேல்யூ ஆஃப் b. ஓகேவா? இப்போ வேல்யூ ஆஃப் ab கிடைச்சிருச்சுன்னா given இன்டெகிரலை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அப்போ given இன்டெகிரல் படி i உடைய வேல்யூ i is equal to integral x plus 1 divided by denominator x square minus 3x plus 1 into dx. That is integral divided by denominator அப்படி இருந்தீங்கன்னா x square minus 3x plus 1 ன்னா numerator x plus 1 எதுக்கு ஈக்குவலா numerator x plus 1 a into a க்கு பதிலா 1/2 into differentiation of the denominator 2x minus 3 plus b உடைய வேல்யூ என்ன 5/2க்கு ஈக்குவல். ஓகே, இந்த given இன்டெகிரல் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ நியூமரேட்டர்ல ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு, செகண்ட் பார்ட் இருக்கு, ரெண்டுக்குமே இது காமன் டினாமினேட்டர், அதனால ரெண்டுக்குமே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடுறேன். therefore required integral i is equal to இந்த 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். 1/2 times of integral 2x plus 3 divided by x square minus 3x plus 1 dx plus இந்த 5/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். 5/2 வெளியே எடுத்துட்டேன்னா இன்டெகிரல் 1 divided by x square minus 3x plus 1 dx ஈக்குவல். புரியுதா? இந்த 1/2 கான்ஸ்டன்ட் அதை வெளியே எடுத்துட்டோம். அப்போ this divide by this plus இந்த 5/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டோம்னா 1 divided by the denominator dx ஈக்குவல். இப்போ இதை சால்வ் பண்ணிட்டேன்னா இந்த சம்முடைய ரிசல்ட் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப ஈஸி. i is equal to 1/2 அப்படி இருக்கா, இங்க டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமினேட்டர் கிடைக்குதா? ஓகே, டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமினேட்டர் கிடைக்குதா? சரி, இங்க 2x minus 3 இது plus 3 இல்ல -3. சரி, மைனஸ் போட்டிருக்கேனா -3. இப்போ இங்க இந்த டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமினேட்டர் கிடைக்குதா பாரு. x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x மைனஸ் இருக்கு, 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 மேல இருக்கு, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 அங்க இல்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நியூமினேட்டர் கிடைச்சதுன்னா ஃபார்முலா log of the denominator. அப்போ இதுக்கு ரிசல்ட்டா log of the denominator என்ன x square minus 3x plus 1 plus 5/2 times of integral 1 divided by இதோடைய ரிசல்ட் எழுதணும். அப்போ இங்க x square minus 3x plus 1 இருக்கா, அதை நான் இங்க ரஃப் ஒர்க்கா பண்றேன். நோட்டா x square minus 3x plus 1 இருக்கா, அதை x square minus 3x plus 1 இந்த xக்கு முன்னாடி 3 இருக்கா, அதை 2ஆல டிவைட் பண்ணா 3/2, ஒரு plus 3/2 ஸ்கொயரா ஒரு -3/2 ஸ்கொயர். இதுதான் கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தடா, அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன்.
அப்போ அடுத்த ஸ்டெப்பில் x² மைனஸ் 3x சரி இது ரெண்டு டேர்மையும் இந்த மூணாவது டேர்மையும் எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதுறேன் ப்ளஸ் 3/2 ஸ்கொயர் ரிமைனிங்கா ப்ளஸ் 1 இருக்கா ப்ளஸ் 1 மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர்னா 9/4 ஓகே அப்போ இந்த மூணு டேர்ம் எதோடைய எக்ஸ்பென்ஷனா x பிளஸ் ஓகே x மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயருக்கான எக்ஸ்பென்ஷன் புரியுதுக்கண்ணா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு இதோட எக்ஸ்பென்ஷன் வேல்யூ தான் மேலே இருக்கா இங்க மைனஸ் வந்தனால இங்க நான் மைனஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் பிளஸ் இஸ் பிளஸ்ஸா இது 1 4s are 4 minus 9 is minus 5 minus 5/4 இருக்கு அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி x minus 3/2 the whole square minus root 5/2 the whole square அப்படின்னு எழுதலாம் அப்போ இந்த டேர்முக்கு பதிலா இந்த டேர்ம் எழுதலாம் அப்போ இந்த டேர்முக்கு பதிலா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இங்க என்ன இருக்கா x minus 3/2 the whole square minus root 5/2 the whole square dx ன்னு இருக்கு அப்போ இப்போ இன்டகிரேட் பண்ணலாம் therefore I is equal to 1/2 log mod ஓகே பென் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை போல நான் இன்னொரு பென் யூஸ் பண்றேன் கவனி 1/2 log mod வேல்யூ x² மைனஸ் 3x பிளஸ் 1 பிளஸ் 5/2 அப்படியே இருக்கா இது எதுக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோமா integral 1 divided by variable square minus constant square dx is equal to 1/2a log mod x minus a divided by x plus a plus இதுதான் அதுக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்போ இதோடைய வேல்யூ கண்டினியூட்டியா 1/2a 1/2 இன்டூ a உடைய வேல்யூ என்ன a இருக்க வேண்டிய இடத்துல ரூட் 5/2 இருக்கா 1/2a பதிலா ரூட் 5/2 log is log மாடுக்கு பதிலா மாடு எக்ஸ்க்கு பதிலா இங்க என்ன இருக்கா x minus 3/2 மைனஸ் a மைனஸ் a உடைய வேல்யூ என்ன ரூட் 5/2 டிவைடட் பை x minus 3/2 பிளஸ் ரூட் 5/2 அப்படின்னு இருக்கு ஓகேவா இப்போ இதை அடுத்த ஸ்டெப்ல சிம்பிளிஃபை பண்ணிடலாம் therefore I is equal to 1/2 log mod x² minus 3x plus 1 plus 5/2 into 1 divided by denominator 2 இந்த 2 கட் பண்ணிடலாம் ரூட் 5 ஆயிடும் log mod இங்க 2 into x 2x minus 3 2x minus 3/2 minus root 5/2 divided by 2x minus 3 is 2x minus 3/2 plus root 5/2 ன்னு இருக்கு ஓகே அப்போ that is equal to I equal to 1/2 log mod x² minus 3x plus 1 plus 5 இது மல்டிப்ளை பண்ணிடலாம் 5 இந்த ரூட் 5 கட் பண்ணோம்னா இங்க ரூட் 5 கிடைக்கும் இப்போ ரூட் 5/2 டைம்ஸ் ஆஃப் log mod இந்த டினாமினேட்டர் இருக்கிற 2 வந்து காமன் தான் இங்கேயும் 2 இருக்கு இங்கே 2 இருக்கு அப்போ காமன் 2 எழுதிடலாம் காமனா 2 எழுதிடலாம் இங்கேயும் 2 இருக்கு இங்கே 2 இருக்கு அப்போ காமன் டினாமினேட்டர் 2 எழுதிடலாம் அப்படி 2 டினாமினேட்டர் மட்டும் கட் பண்ணிட்டோம்னா இந்த டினாமினேட்டரையும் இந்த டினாமினேட்டர் கட் பண்ணிட்டோம்னா ரிசல்ட்டா 2x minus 3 minus root 5 divided by 2x minus 3 plus root 5 கிடைக்குது plus arbitrary constant c ஆட் பண்ணிடலாம் இதான் இந்த given கொஸ்டினுக்கான ஃபைனல் ரிசல்ட் ஓகே வீடியோ சப்போஸ் இது வந்து விசிபிளா இல்லைன்னா நீ கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துருக்கன்னா ஓகே நெக்ஸ்ட் சரியான ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் தேங்க்யூ எவ்ரிவன்